إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ரமலானுடைய முதல் பிறை கண்ட இரவையிலே யார் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அந்த அத்தியாயத்தை முழுமையாக ஓதுகின்றாரோ அவருக்கு பல்வேறு நலவுகள் கிடைப்பதாக நபி அவர்கள் கூறியதாக சிராஜுல் முனீர் என்ற அல் குர்ஆன் விரிவுரை நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஆலிம் ஒருவர் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார். இதனை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சூரத்துல் ஃபத்ஹ் என்ற இந்த அத்தியாயத்தின் சிறப்பு சம்பந்தமாக இவர் கூறுகின்ற விடயம் இவர் குறிப்பிடுகின்ற தஃசீரிலும் கிடையாது. ஒட்டுமொத்த தஃசீர்களிலே இவர் கூறுகின்ற அரபி வாசகங்களை கொண்டு நாம் தேடிய போது அங்கும் எம்மால் பார்க்க முடியவில்லை. பொதுவாக அல் குர்ஆனை வெறுமனே ஓதுவதிலே பெரும் பெரும் நன்மைகள் இருப்பதாக பலரும் கூறுவதுண்டு. ஆனால் வஹி மூலம் வழிகாட்டிய நபி அவர்கள் யாரெல்லாம் அல் குர்ஆனை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை அது உயர்வடைய செய்யும் என்றும் அது அல்லாதவர்களை அது தாழ்த்திவிடும் என்றும் சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் காணப்படுகின்றது. இது போன்ற ஹதீஸ்கள் நிறையவே காணப்படுகின்றன. இங்கே இந்த மனிதர் குறிப்பிடுகின்ற சிராஜுல் முனீர் என்ற அந்த தஃசீர் அதிலே இந்த ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தின் இறுதியிலே எழுதப்பட்டிருப்பது இமாம் ஜமக்ஷரி குறிப்பிடுகின்ற நபியின் பெயரால் ஒரு செய்தி. இமாம் பைதாவி அவர்களும் இதனை பதிவு செய்திருக்கின்றார்கள். யார் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற இந்த அத்தியாயத்தை ஓதுகின்றாரோ அவர் நபியுடன் மக்கா வெற்றியின் போது இருந்தது போன்ற கூலி கிடைக்கும் என ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது இட்டுக்கட்டப்பட்டதாகும் என்று அந்த தஃசீரிலே காணப்படுகின்றது. அதன் பிறகு ஒரு செய்தி காணப்படுகின்றது. இப்னு ஆதில் என்பவர் இப்படி அறிவிக்கப்படுவதாக என்று கூறி ஒரு செய்தி நபியின் பெயரால் பதிவு செய்யப்படுகின்றது. அவரல்லாத யாருமே அதனை பதிவு செய்ததாக காண முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே என்ன இருக்கின்றது என்றால், ரமலானுடைய முதல் இரவில் இந்த அத்தியாயத்தை மேலதிகமான தொழுகைகளிலே, அதாவது கடமை அல்லாத தொழுகைகளில் யார் இதனை ஓதுகின்றாரோ அந்த வருடம் அவர் பாதுகாக்கப்படுவார் என்று ஒரு செய்தி இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் இந்த செய்தியாவது உண்மையான சஹீஹான ஹதீஸா என கேட்டால் இது பலவீனமான செய்தி என்பதை இது பற்றி ஆய்வு செய்த ஹதீஸ்களை அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இதிலே யஸீத் பின் ஹாரூன் என்பவர் அல் மஸ்ஊதி என்பவரிடமிருந்து செவிமடுத்ததாக காணப்படுகின்றது. இந்த அல் மஸ்ஊதி என்பவர் அதாவது தனது சிந்தனையிலே குழப்பம் ஏற்பட்ட பிற்காலத்திலே இப்படி ஏற்பட்ட ஒரு மனிதர், அவரிடமிருந்து செய்திகள் எல்லாம் இந்த யஸீத் பின் ஹாரூன் என்பவர் கேட்ட விடயம் என்பது பிற்பட்ட காலமாகும் என்பதை சுட்டிக்காட்டி இதில் உள்ள பலவீனத்தை அறிஞர்கள் முன்வைக்கின்றார்கள். அதே போன்று இந்த மஸ்ஊதி என்பவர் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கேட்டதாக இந்த செய்தியை கூறவில்லை. இப்படி ஒரு செய்தி கிடைத்தது என்று கூறியிருக்கின்றார். அங்கும் அந்த அறிவிப்பாளர் வரிசை பூரணம் பெறவில்லை. ஒட்டு மொத்தத்தில் இந்த மனிதர் சிராஜுல் முனீர் என்பதிலே இப்படி ஹதீஸ் காணப்படுகின்றது என்று கூறியதும் நாம் தேடிய வரையிலே அங்கு காணப்படவில்லை. அதுபோன்ற ஹதீஸ்கள் எங்காவது இருக்கின்றதா என்றால் அப்படி உண்மையான ஹதீஸும் இல்லை. ஒட்டுமொத்தத்திலே வெறுமனே ஒரு அத்தியாயத்தை ஓதுவதால்
இது போன்ற இவர் கூறுவது போன்று ஒரு கெட்டவன் ஓதினால் கூட அவனை நல்லவனாக மாற்றி விடுவான் என்று எந்த கருத்துமே உணராமல் குர்ஆனை மந்திரம் கூறுவது போன்று ஓதுவதால் இப்படி நன்மை கிடைக்கும் என அல்லாஹ்வோ தூதரோ கூறுவதில்லை. ஒட்டுமொத்தத்தில் இது நம்பகமற்ற செய்தி. அவர் கூறிய நூலிலே அப்படி இருக்கின்றதா என்றால் அப்படியும் கிடையாது. குர்ஆனை ஹதீஸுடைய விளக்கத்தில் படித்து அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து மரணிக்கும் வரைக்கும் அதன்படி நடந்தால் அல்லாஹ் நாம் நினைத்து பார்க்க முடியாத நலவுகளை தந்து உயர் சுவனங்களிலே எங்களை நுழைவிப்பான் என்பதுதான் உண்மையாகும்.